ஆசை இல்லாத மனுஷங்க யாரு தாங்க? அப்படிதான் இந்த வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரு ஒரு வகையான ஆசைகள் இருக்கும். ஒரு சில பேருக்கு சொந்த வீடு வாங்கணும், கார் வாங்கணும், பைக் வாங்கணும், உலகம் பூரா சுத்தணும், ஃப்யூச்சர்ல அவங்களுக்கான தேவையான மணி பூரா சேவ் பண்ணி வச்சுக்கறணும். கஷ்டப்படுற நேரத்துல எல்லா மணியும் அவங்கள்ட்ட இருக்கணும்னு சொல்லிட்டு நிறையா மணியை ஏர்ன் பண்றதுலயே அவங்க முக்கியமா கவனம் செலுத்துவாங்க. அப்படி ஒரு மனுஷனுக்கு ஒரு புதுவிதமான ஆசை வருது ஒருத்தர் சொல்லி, அதனால அவர் என்னென்ன விளைவுகளை சந்திக்கிறாருன்றத நம்ம பார்ப்போம். ரஷல் கான்வெல் இவர் ஒரு அமெரிக்கன் பேப்டிஸ்ட், ஒரு சிறந்த பேச்சாளராகவும் இருக்கிறாரு. யூஎஸ்ல இவர் ஒரு யூனிவர்சிட்டியும் நிறுவுறாரு, டெம்பிள் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. இவர் பல இடங்களுக்கு லெக்சர் கொடுக்க போவாரு. அப்படி போற எல்லா இடங்கள்லையும் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றாரு. அதுதான் ஏக்கர்ஸ் ஆஃப் டைமண்ட். கிட்டத்தட்ட இந்த ஸ்டோரி அவரு 6000 தடவைக்கு மேல இந்த உலகம் பூரா சொல்லியிருக்காரு. இந்த ஸ்டோரியோட வயசு 100 வயசு. ஆப்பிரிக்கா நாட்டுல ஒரு விவசாயி இருக்கிறாரு. அவர் பேரு அல் ஹஃபீத். அவர் நல்ல சிறந்த வீடு, நிலம், இடம், வளங்களோட சந்தோஷமா மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவரு நிறைய ட்ரேடிங்கும் பண்ணிட்டு இருக்காரு. டிராவலிங் சேல்ஸ்மேனோட பிஸ்னஸும் பண்ணிட்டு இருக்காரு. உலகம் பூரா சுத்திட்டு இருக்காரு. அவரு அடிக்கடி ஒரு துறவியை பார்த்துட்டு வருவாரு வாரம் வாரம். அப்படிதான் வாரம் வாரம் போயிட்டு இருக்கப்ப அவருக்கும் அந்த துறவிக்கும் பேச்சு வழக்குல ஒரு டைமண்டை பத்தி பேசுறாங்க. அப்ப அந்த ஹஃபீத் கேக்குறாரு, டைமண்ட்லாம் என்னன்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த துறவி சொல்றாரு, டைமண்ட்ன்றது இந்த விலை உயர்ந்தது. அது பார்க்க ரொம்ப மினுமினுப்பா கண்ணாடி பொருள் மாதிரி இருக்கும். அதை மட்டும் நீ எடுத்துட்டீன்னா இந்த நாட்டையே நீ வாங்கிடலாம். உன்னை விட பணக்காரவங்க யாருமே இருக்க முடியாதுன்னு சொல்றாரு. அதை கேட்டுட்ட ஹஃபீதுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. அது எப்படி இருக்குன்னு கேக்குறாரு ஹஃபீத். அதுக்கு அந்த துறவி சொல்றாரு, உன்னோட இந்த கட்டை விரல் அளவு தான் இருக்கும் அந்த டைமண்ட். நீ அதை தேடி கண்டுபிடிச்சின்னா உன்னை விட அதிர்ஷ்டசாலிங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரு போயிடுறாரு. ஹஃபீதுக்கு அன்னைக்கு நைட்டு முழுக்க சுத்தமா தூக்கமே வரல அந்த டைமண்டை நினைச்சு. அடுத்து நாளும் பொழுதும் அவர் அந்த டைமண்டை பத்தியே யோசிக்கிறாரு. அதை எங்க போய் நம்ம தேடி கண்டுபிடிக்கலாம், இதை நம்ம எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே யோசிக்கிறாரு. அவரு அந்த டைமண்டை தேடி போகணும்ட்டு உறுதியா முடிவெடுத்துட்டாரு. அதனால என்ன பண்றாருன்னா, அவரோட வீடு, தோட்டம், துறவு எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு வித்துடுறாரு. தன்னோட குடும்பத்தை பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களையும் விட்டுட்டு போயிடுறாரு. ஆப்பிரிக்கா முழுவதும் அவரு அந்த டைமண்டை தேடி ரொம்பவே அலையிறாரு. கிட்டத்தட்ட 6 மாசமா அந்த டைமண்டை நினைச்சு நினைச்சு அவருக்கு தூக்கமே வரல, அங்க கிடைக்கலன்னு சொல்லிட்டு. பல நாடுகள்லையும் போய் தேடுறாரு. ஆனா அப்படி இருந்தும் அவரால டைமண்ட் கண்டுபிடிக்க முடியாத ஒரே காரணத்தினால அவர் ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுறாரு. அது மட்டும் இல்லாம அவர் கைகள்ல இருந்த காசு எல்லாமே செலவாயிருது. அவர்கிட்ட எதுவுமே இல்லாதனால அவர் ரொம்பவே மனசுடைஞ்சு போய் தற்கொலை பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் நாளடைவுல அங்க அந்த நிலத்தை வாங்கினவரு தண்ணி ஊத்திட்டு இருக்காரு அவரோட நிலத்துல. அவரு ஊத்திட்டு இருக்கப்ப அந்த இடத்துல ஒரு மினுமினுப்பான ஒரு கரடு முரடான ஒரு கல்லு இருந்திருக்கு. அதை பார்த்துட்டு வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லை தூக்கி வீட்டு முன்னாடி ஒரு அழகு பொருள் மாதிரி அவரு வைக்கிறாரு. அந்த வழியா வந்த அந்த துறவி அந்த கல்லை பார்த்துட்டு, ஹஃபீத் வந்துட்டாரா அப்படின்னு கேக்குறாரு. ஹஃபீதா? அது யாரு? இந்த நிலத்தோட ஓனர் அப்படின்ட்டு அங்க இருக்கிறவர் சொல்றாரு. அவரு இந்த நிலத்தை என்கிட்ட வித்துட்டு எப்போவோ போயிட்டாரு அப்படின்னு சொன்னாரு. அப்ப ஹஃபீத் வரலையா அப்படின்னு கேக்குறாரு அந்த துறவி. இல்லையே, வரலையே, நீங்க ஏன் கேக்குறீங்க? இல்லை, இந்த கல்லை பார்த்துட்டு ஹஃபீத் வந்துட்டாருன்னு நினைச்சேன், அதனாலதான் கேட்டேன்னு சொல்றாரு. அதுக்கு அங்க இருந்தவர் சொல்றாரு, இது ஒரு சாதாரண கல்லு. என்னோட தோட்டத்துல தண்ணி பாய்ச்சறப்ப நான் பார்த்தேன். வித்தியாசமா இருக்கேன்னு சொல்லிட்டு நான் இங்க அழகுக்கு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த துறவி சொல்றாரு, இது சாதாரண கல் இல்ல, நீ நினைக்கிற மாதிரின்றாரு. அதுக்கு அங்க இருக்கிறவர் கேக்குறாரு, இது என்ன கல் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் வைரம், டைமண்ட் அப்படின்னு சொல்றாரு.
அதுக்கு அங்க இருந்தவரு அத கேட்டுட்டு சுத்தமா நம்பவே இல்ல. அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே அந்த நிலத்துல போறாங்க. அந்த நிலம் பூரா ஒரு கரடு முரடான கல்லா இருக்குது. அத பார்த்துட்டு அந்த துறவிக்கு தெரிஞ்சிருது. இது அந்த கல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சிலர்ட்ட டெஸ்ட்டுக்கு குடுக்குறாங்க. பார்த்தா கிட்டத்தட்ட ஏக்கர் கணக்குல எல்லாமே டைமண்டா இருந்திருக்குது. இதுலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, ஹஃபீத் அவர் டைமண்டை தேடி போகணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்த முக்கியமான பொக்கிஷம் அந்த நிலத்தை விட்டுட்டு சுத்தி இருக்கிற எல்லா இடத்துலையும் போய் தேடி இருக்காரு அந்த மனுஷன். ஆனா அந்த வைரம் அவர்கிட்ட தான் இருந்திருக்குன்னு யாருக்குமே தெரியல. இதே மாதிரிதான் இந்த வாழ்க்கையில நமக்கு தேவையான விஷயங்கள் நம்மள்ட்ட தான் இருக்குது, நம்ம கைகள்ல தான் இருக்குது. ஆனா அதை யாருமே உணர்றதில்ல. நம்மள்ட்ட எதெல்லாம் இல்லையோ அதை நினைச்சு நம்ம ரொம்பவே ஏங்குறோம். அது மத்த இடத்துல தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நம்பி தேடுறோம். உதாரணத்துக்கு சந்தோஷம். அது யார்கிட்டயுமே இல்ல. எல்லாமே உங்கள்ட்ட தான் இருக்கு. நீங்க சந்தோஷம் உங்களுக்குள்ளேயே தேடணும். மத்த பர்சன்ஸ்டையோ பொருள்களையோ தேடினீங்கன்னா இப்படிதான். அதுவும் இல்லாம ஒரு சில பேரு ஆப்பர்ச்சுனிட்டிஸை நல்லா பயன்படுத்தவே மாட்டாங்க. ஒரு வேலையில இருப்பாங்க. அந்த வேலை நல்லா தான் பார்த்துட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு சில பேர் சொல்ற பேச்சை கேட்டுட்டு அந்த கம்பெனியை விட்டு நின்று வேற பெரிய வேலைக்கு போகணும்னு போவாங்க. அதனால அவங்க சந்திக்கிற பின் விளைவுகள் அப்ப தெரியாது. நீங்க இருக்கிற இடத்துல தான் உங்களோடது சுத்தி இருக்கிறது ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இந்த டைமண்ட் மாதிரி டைமண்ட் எடுத்தோடனே உங்களுக்கு அழகா ஒரு கல்லா கிடைக்காது. அது ஒரு கரடு முரடான கல்லா இருக்கும். அதை வெட்டி செதுக்கி எடுத்தாதான் ஒரு அழகான டைமண்ட் கிடைக்கும். அது போலதான் இந்த வாழ்க்கையில நீங்க என்ன விஷயத்த தேடுறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடாது. அந்த டைமண்டை சுத்தி இருக்கிற கரடு முரடான கல்லு மாதிரிதான் அதுதான் உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நீங்க எவ்வளவு உழைக்கிறீங்களோ அதுதான் உங்களோட ஹார்ட் ஒர்க். அதெல்லாம் உடைச்சி எரிஞ்சு நீங்க உங்க தடைகளை தாண்டி வென்றாதான் அந்த டைமண்ட் போல உங்க கோலும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க தேடுற வாய்ப்புகளும் சந்தோஷமும் கிடைக்கும். நீங்க இத வெளியே தேடாதீங்க. எல்லாமே உங்களுக்குள்ளதான் இருக்கு. இப்ப இருக்கிற கரண்ட் ஹாப்பினஸ், கரண்ட் பொசிஷனை விட்டுட்டு நீங்க மத்ததை தேடி போனீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறதும் இல்லாம போயிடும் அப்படின்றதுதான் இந்த கதையின் மூலமா முக்கியமா சொல்ல வர கருத்து. அதனால நீங்க இருக்கிறத வச்சு முதல்ல சந்தோஷமா எப்படி வாழன்றத கத்துக்கோங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி நீங்க கிரியேட் பண்ணணுன்றத நீங்க தெளிவா சிந்திக்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க ஹேபிட் ஆஃப் வின்னிங் அப்படின்ற ஒரு புக்ல.